ரேவதி வந்துட்டு தங்கராஜு கிட்ட சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க அண்ணியோடையும் மதியோடையும் பேசிட்டு இருக்காங்க. இதை தங்கராஜ் அந்த பக்கமாக வந்தவர் எதேச்சியாக பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதியை பார்த்து சந்தேகப்பட்டு பக்கத்தில் ஒட்டு கேட்குறாரு. அப்போதான் தெரியுது இந்த மாதிரி குரூப்பாக மதிக்கிட்டையும் மலர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையேவும் தங்கராஜ் கண்டுபிடிக்கிறாரு. உடனே தங்கராஜ் கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேவதி கிட்ட கேட்குறாரு. உடனே ரேவதி அது ஒன்றும் பண்ணலைங்க, நான் சும்மா வாய்ஸ் மெசேஜ் தான், வேற ஒன்றும் இல்லைன்னு அப்படியே பதட்டமாகறாங்க. இங்கே பாரு ரேவதி, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு, நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ஐயோ போச்சே, நல்லா வசமாக சிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரேவதி வேற வழி இல்லை, இவர் ஏற்கனவேவும் நம்ம மேலே சந்தேகப்படுறாரு, திரும்பவும் இதில் பொய் சொன்னோம்னா கண்டிப்பாக அதிகமாக சந்தேகப்படுவார், குரூப் வச்சிருக்கிறத சொல்லிடலாமா, சொல்லிட்டா அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுவார், சரி குரூப்பில் தான் பேசிகிட்ருக்கோன்னு நம்ம வேற ஏதாச்சும் சொல்லி ஃபோனை கொடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மற்றது ஏதாவது வாட்ஸ்அப் அது இதுன்னு போய் பார்த்துட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அது அண்ணிக்கிட்டையும் மதிக்கிட்டையும் தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அதான் ஃபோனில் பேசிக்கிறேல, அப்புறம் என்ன வாய்ஸில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்ட உடனே அது அது நாங்கள் கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம்ல, அது கொஞ்சம் அதாவது அவங்களும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணியும் மதி எல்லாருமே இப்போ மதி கூட வேலை இல்லாமல் தானங்க இருக்கிறா, அதான் மதியும் அண்ணியும் சமைக்கிறாங்க, அப்படியே பேசிக்கிட்டு சமைக்கிறனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு தாங்க, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வேறு யார்கிட்டையும் பேசலைங்க, வேணும்னா நீங்கள் ஃபோன் கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை வேற ஒன்றும் இல்லை, ஆமாம் எதை பற்றியெல்லாம் பேசிக்குவீங்க, இவ்வளோ நேரமும் ஃபோனு கையுமா இருக்கிற, அப்படி என்ன தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்க ஃபோனை கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை எதிர்பார்க்காத ரேவதி ஏங்க ஃபோனெல்லாம் எதுக்குங்க, சும்மா நாங்கள் ஜாலிக்காக ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம், அதனால இப்போ ஃபோனெல்லாம் கேட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஏதாச்சும் தப்பாக பேசி வச்சுருக்கீங்களா 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன ஃபோனை கொடுன்னு சொன்ன உடனே ரேவதியும் ஃபோனை கொடுத்துட்றாங்க. போச்சு, இன்னைக்கு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு உடனே தங்கராஜ் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. அப்போ தான் ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜாக கேட்குறாரு. ஒவ்வொன்றா கேட்டுட்டு வரையில தான் கடைசியில் இந்தா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் கடைசியாக ஒன்று கேட்டுட்டு கொடுத்துடலான்னு கேட்குறாரு. அப்போ தான் அதில் ரேவதி சொல்லியிருக்கிறாங்க, என் வீட்டுக்காரரை பற்றி பயப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களா செய்கிறீங்களான்னு பேசினது, அப்புறம் அவர் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்றது எல்லாமேவும் ரேவதி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்ட உடனே அப்போது இவன் நம்மளை பற்றியும் இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் நம்மளை பற்றி இவ்வளோ மோசமாக அங்கே சொல்லி வச்சிருக்கா, அப்போது அந்த வீட்டில் நம்மளை யார் மதிப்பா அப்படின்ட்டு வேகமாக ரேவதி நீ ஒன்று பண்ணு, வேகமாக வா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னோன்னே ஏங்க அதெல்லாம் எதுக்கு, வேண்டாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, போன வாட்டியே ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்போது இதெல்லாம் கேட்டால் உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் எப்படி எனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசி வச்சிருக்கிற, நீ வா நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு கூட்டிட்டு தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாரு. உடனே மாப்பிள்ளை என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் மதியும் மலரும் சேர்ந்து என்ன இப்போதான் அவள் பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளேயும் ரேவதி நிற்கிறாளே, ஏதாச்சும் போய் சொல்லிட்டு எதுவும் வந்திருப்பாளோ, இல்லை தங்கராஜ் அண்ணன் ஏதோ முக்கியமான வேலையாக கூட்டிட்டு வந்திருப்பாரோன்னு பார்க்குறாங்க. அப்போதான் ரேவதி அங்கேருந்து மனசு கஷ்டத்தோடு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே என்னாச்சு மாப்பிள்ளைன்னு கேட்ட உடனே அதை உங்கள் பொண்ணுக்கிட்டையே கேளுங்கன்னு தங்கராஜ் சொல்ல, என்ன ரேவதி என்னாச்சு, மாப்பிள்ளை ஏன் கோவமாக இருக்காருன்னு கேட்குறாங்க. அம்மா அது ஏய் என்ன போயின்ட்டு அத்தை, இங்கே உங்கள் பொண்ணோட ஃபோன் வாங்கி பாருங்க, அவள் எப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. உடனேவும் எங்கள் சுரேஷ் வாங்கி அதெல்லாம் கேட்குறாரு. கேட்ட உடனே தான் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் இவ பேசுனா என்ன எப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மாமியார் என்ன ரேவதி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க,
மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவர், இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க, மாப்பிள்ளைய பற்றி ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. உடனே அம்மா அது வந்து சும்மா ஜாலியாக, பார்த்தீங்களா அத்தை, ஜாலியாக பேசுகிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா, என்னைய பற்றி ஜாலியாக பேசியிருக்கலாம், அது என்ன ஜாலியாக பேசினது மாதிரியா இருக்குது, என்ன கேவலப்படுத்தி இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ மாப்பிள்ள நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தியால தான் இப்படி மொத்த குடும்பமும் கெட்டு கிடக்குது, இத்தனை வருஷத்தில் இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்திருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சண்டை சச்சரவு தான் அடிக்கடி வந்திருக்குமா, ஒரு நாளும் ஒரு சண்டையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்த குடும்ப மாப்பிள்ளை இது, இப்போ சண்டையை மட்டும்தான் பார்க்குறோம், சந்தோஷங்கிறது ஒரு நாள் கூட கிடையாது, அதனால இந்த இதுக்கெல்லாம் காரணமே இவ தான் மாப்பிள்ளை, இதோ புதுசா வந்திருக்கால ஒருத்தி, அதான் நீங்க சுரேஷுக்கு கட்டி வச்சிருக்கிற அந்த மதிதான் காரணம், இவ தான் சும்மா சமைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு மலரு எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு மதிய சொல்றாங்க. உடனே மதிய சொன்ன உடனே அத்தை அது வந்து மதியெல்லாம் சொல்லலை, நாங்கள் 3 பேராக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம், இதில் மதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் தான் இப்படி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணினோம், வேற நோக்கம்லாம் இல்லை அத்தைன்னு சொல்கிறாங்க. நீ பேசாமல் இரு மலரு, எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கே தானே நீ சப்போர்ட் பண்ணுவ, இப்போதான் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, உங்களெல்லாம் எப்படி கெடுத்து வச்சிருக்கான்னு தெரியுதுல்ல, மாப்பிள்ளை இத்தனை வருஷத்துல ரேவதியை பத்தி ஒன்றும் சொன்னதில்லை, ஆனா இப்போ இவ வந்த கொஞ்ச நாள்ல என் பொண்ணை இப்படி வீட்டோடு கொண்டு வந்து விட்டுருவா போலையே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அத்தை போதும் அத்தை, இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி மரியாதை கிடைக்கும், இப்படிதான் உங்க பொண்ணு பண்ணுவாளா, ரேவதிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன சொல்லணும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க, இது எல்லாமே நாங்கள் 3 பேரும் தான் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா மாப்பிள்ள பார்த்தீங்களா, இதெல்லாம் இவ வேலை தான் நான் சொன்னேன்ல, அதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இவளை முதல்ல வீட்டை விட்டு விரட்டுனா இந்த வீடே ஒழுங்காயிரும் மாப்பிள்ள, அதை முதல்ல செய்யுங்க மாப்பிள்ளன்னு சொல்கிறாங்க. உடனே மதி நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயத்துலையுமே நீ வந்து என்னை ரொம்ப டென்ஷன் படுத்தி பார்க்குற, இதுக்கு மேலேயும் நீ குறைச்சிக்கோ, இதுவே கடைசியாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இல்லைனா என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஜாலியாக தானே எடுத்துக்கணும், ஜாலியாக தானே இருக்கிறாங்க, வேற எதுவும் உங்களை பற்றி தப்பாலாம் பேசலையே, ஜாலியாக எடுத்துக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருமா உங்கள் வீட்டில் வேணா நீ பார்த்த இடத்துல வேணா ஜாலியாக எடுத்துக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயமே கிடையாது, ஆம்பளை ஓடி உழைக்கிறவன், இந்த வீட்டுக்கே எல்லாமே அவன் தான், அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் அவனை நடத்தணுமோ அந்த மாதிரி தான் நடத்தணும், அதை விட்டுட்டு இப்படி இந்த தங்கராஜுக்கிட்டேயே உங்கள் வேலையை காமிக்கக்கூடாது, உன்னை பார்த்த வரைக்கும் நானும் உங்கள் அப்பா அம்மா திருத்துவாங்க, இந்த வீட்டில் திருத்துவாங்க, சுரேஷ் பார்க்குறான் எல்லாரும் திருத்திடுவாங்கன்னு நினச்சேன், யாருமே உன்னை திருத்த முடியல, இனிமே நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுரேஷ் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் தங்கராஜ் வேகமாக போயிட்டு கையை ஓங்க போகிறாரு, இனிமேல ஓங்கி ஒரு கன்னத்தில் அரையலான்னு போன உடனே பாக்கியராஜ் வேகமாக வந்து அடிக்க வந்த தங்கராஜை தடுத்து நிறுத்தி, அது எப்படி நீங்கள் கை வைக்கலாம், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கை வைக்க அப்படின்னு சொன்ன உடனேவும் டே பாக்கியராஜ் என்னடா பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாமல் வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு நான் பிரச்சனை பண்ணுறேனா, பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இவ தான் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இவங்கெல்லாம் சும்மா ஜாலியாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது இதுக்கெல்லாம் உடந்த நீதானாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜோட அம்மா ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, பாவம்மா மதி, அந்த பொண்ணையே குறை சொன்னால் எப்படி, ரேவதி மலரு மதி எல்லாரும் சேர்ந்து தானமாக பண்ணியிருக்காங்க, அது ஏதோ ஜாலியாக அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும், கிச்சனு எந்நேரம் பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அவங்க சந்தோஷமே இதுதான் அப்படிங்கும்போது விட்டுறது தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அது என்ன தப்பு இல்லை, அவங்க என்னமோ பேசிட்டு போகட்டும், அதை விட்டுட்டு என்னைய பற்றி இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி அத்தை உங்களை பற்றியும் கூட இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்படின்னா இவ தான் இதுக்கெல்லாம் காரணம், இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாக்கியராஜ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி ரேவதி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, நீங்கள் வேணா நினைக்கலாம் என் பொண்ணு அங்கே பணம் காசு நிறைய கொட்டி கிடக்குது, சந்தோஷத்துக்கு குறையே இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம்,
ஆனால் ரேவதி அங்கே உண்மையாலுமேவும் சந்தோஷமாகவே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ நல்லா பேசுகிற உங்கள் மாப்பிள்ளை தான் நம்ம ரேவதியை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் விட்டு கதவை மூடிட்டு உள்ளே போயிட்டாரு. ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியவே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. குழந்தைங்களுக்காக பார்த்தா. உடனே என் மனசு கேட்கல, ரேவதி என்ன ஆனாலோ ஏதானாலோன்னு வேகமாக நான் பார்க்கறதுக்காக ஓடுனேன். அவளுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு என் உள் மனசு தோணின உடனே வேகமாக போய் பார்த்தா என் தங்கச்சியை வெளியே விட்டு கதவை சாத்தியிருந்தான் உங்கள் மாப்பிள்ளை. அதுக்கப்புறமா நான் போய் நீங்கள் ரேவதியை உள்ளே கூப்பிட்டாதான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம்தான் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைம்மா, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே என்னடா பாக்கியராஜ் சொல்கிற மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்னு கேட்குறாங்க. உடனே ரேவதி கிட்ட இந்த மாதிரி ரேவதி இங்கே பாக்கியராஜ் சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் இங்கே ரேவதி சொல்கிறாங்க, அது எல்லாமேவும் மாமா நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? இப்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யுது. அதுக்காக பொண்டாட்டியே வேண்டான்னு நான் ஒன்றும் ஒதுக்கலையே. சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் மாமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதான் குடும்பமேவும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அத்தைக்கெல்லாம் சண்டை வந்ததில்லையா? சண்டை வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் பெருசுப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. இருந்தாலும் எங்கள் ராஜலக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் தான் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தங்கராஜ் மேலே இருந்த மரியாதை எல்லாமே சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுச்சு.